கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு சர்வதேச அளவில் நடந்த சில செய்திகளை பார்ப்போம். முதல்ல இந்த வளைகுடா பகுதியில் நடந்த போர், அது குறித்து சில அங்கேயும் இங்கேயுமா நடந்த நிகழ்வுகள், முன்னுக்கு பின் வருகின்ற முரணான தகவல்கள், அதை பற்றி பார்க்கலாம். ட்ரம்ப் ஈரானுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார், அது நமக்கு தெரியும். அது பிரான்ஸில் உள்ள வெர்சைல்ங்கிற இடம். அந்த வெர்சைல்ங்கிறது அது ஒரு ஃபேமஸான இடம். ஏற்கனவே முதலாம் உலகப் போரில் வெர்சைல் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. அது போன்ற அந்த ஒரு இடத்துல இன்றைக்கு அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இதை எல்லோரும் வரலாற்று அமைதி என்று இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை. ஆனால் ஒப்பந்தத்துக்கு பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த பின்னணியில் அவர் இந்த கையெழுத்து போட்டாருங்கிறத பார்க்கணும். எண்ணெய் இருப்பு காலியாகிறது. உலகில் எண்ணெய் இருப்பு 4 வாரங்களில் தீர்ந்துவிடும். 4 வாரங்களில் உலகில் எண்ணெயே இல்லாமல் போய்விடும். இந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க எண்ணெய் பற்றியது தான். பல மாதங்களாக ஸ்ட்ராட்டஜிக்காக ட்ரம்ப் அந்த இருப்பை காலி செய்து எண்ணெய் விலையை செயற்கையாக குறைவாக வைத்திருந்தார். தன்னுடைய கையில் உள்ள இருப்பை பூரா காலி பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலாக அந்த எண்ணெய் விலையை குறைவாகவே வைத்திருந்தார். இது பொருளாதாரம் உலக அளவில் ஒரு ஸ்டெபிளைஸாக இருப்பது போன்ற ஒரு காண்பிப்பதற்காக. அந்த இருப்பை மட்டும், அந்த ஸ்டாக்கில் உள்ள அந்த எண்ணெயை வெளியிடாவிட்டால் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $200 தாண்டி இருக்கும். இதை ஆய்வாளர்கள் ஏற்கனவே எச்சரிச்சிட்டாங்க. உடனே இந்த மோசமான நிலைமையினால தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கையெழுத்திட்டிருக்காரு. 1983க்கு பிறகு இந்த அளவுக்கு அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் கையிருப்பு குறைந்ததே இல்லை. இது வெற்றி அல்ல. அவர்களை பொறுத்தவரை வேதனை கால ஒரு அவசர கால நடவடிக்கை, வேதனை தரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு ட்ரம்ப் என்ன விலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள அந்த சுற்றி ஹோர்முஸ் உள்ள சுற்றி இவர் நிறுத்தின கடற்படைகளை முற்றிலுமாக நீக்கியிருக்கிறாரு. ஈரானுடைய ஏவுகணை திட்டம் அழிக்கப்படவில்லை. அப்படி தானே முதல்ல போனார். நம்ம அழிக்கணும்னு சொல்லலை. முதல்ல போனது ஈரானுடைய ஏவுகணை திட்டத்தை அழிக்கப்படும், அது அப்படியே உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி 60 நாட்களுக்கு மட்டும்தான் இலவசம். அவர் ஈரான் சொல்லியிருக்காரு 60 நாளைக்கு மட்டும் நாம் இலவசமாக கொடுக்குறேன்ட்டு. அதற்கு பிறகு ஈரான் முழு கட்டணம் வசூலிக்கும். ஈரானை மீண்டும் கட்டி எழுப்ப, அதற்கு ஒரு புத்துயிர் கொடுக்க, அழிந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்க $300 பில்லியன் கொடுக்குறேன். யார் கொடுக்குறது? இன்னும் அது குறித்து தெளிவாகவில்லை. எனவே இந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாம் இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதிகள் ரொம்ப கடுமையான ஜனாதிபதின்னு பெயரெடுத்த ட்ரம்ப் வேற வழி இல்லாமல் இந்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திருக்கிறார். அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பார்க்குறோம்னா, நம்ம ஒப்பந்தம்னு பார்க்கறத விட, ஒரு போர் நிறுத்தம்னு பார்க்கறத விட, அமெரிக்காக்காரங்களுக்கு மூச்சு விடுறதற்கான ஒரு இடைவெளி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு உண்மையான நிலைமை என்று பல வேர்ல்டு எக்ஸ்பர்ட்ஸு இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ரைட்டு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இந்த அமைதி நடுவில் இஸ்ரேல் லெபனான் மீது குண்டு வீசுது. ஈரான் பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்திருக்கிறது. இது இந்த அமைதியை கூட கிழிச்சு போடுற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. சரி, அப்புறம் இன்னொரு செய்தி. இன்னைக்கு ஒரு 2 நாளாக இந்த ஒப்பந்தத்தை போடுறேன், ஒப்பந்தம் நின்று போச்சு, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், கையெழுத்து, இவன் குண்டு போட போகிறான், இவன் லெபனானில் குண்டு போட்டான்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ என்ன நடக்குதுங்கிறது இன்றைக்கு காலையில் வரைக்கும் உங்களுக்கு அந்த குரோனாலஜிக்கலாக கால வரிசைப்படி சொல்கிறேன். அதுக்கு அடுத்தால நாளைக்கு இதில் இடப்பட்ட காலத்தில் ஏதாவது நடந்ததுனான்னு பார்ப்போம். அமெரிக்கா போர் பல மாதங்களாக நீடித்து வந்தது. ஏப்ரல் மாதத்தில் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இப்போ இல்லை, ஏப்ரல் மாதத்தில். ஜூன் 14லிருந்து 18 வரைக்கும் ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது டிஜிட்டல் முறையில். அமெரிக்கா மற்றும் ஈரான்
இஸ்லாமாபாத் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆரம்ப காலத்தில் இதுக்கு பேர். இஸ்லாமாபாத்தில் இருந்து. ஏன்னா அவங்க அந்த அந்த புரோக்கர் வேலை வந்து செஞ்சிருக்கிறாங்க பாகிஸ்தான்ல இருந்து. ஹோர்முஸ் அணை திறக்கப்பட வேண்டும், தடைகள் தளர்த்தப்பட வேண்டும், அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய தடைகள் தளர்த்தப்பட வேண்டும். அடுத்த 60 நாட்கள் ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைனலாக என்னென்ன விஷயங்கள் அங்கே எங்கே டிங்கர் பண்ணுற வேலைகள்லாம் செஞ்சு முடித்து இந்த 60 நாள் டைம் என்று முடிவு செய்யப்பட்டது. இப்போ திருப்ப பாருங்க, அதுக்கு அடுத்தது ஜூன் 18லேருந்து 19 வரைக்கும் ஒரு குழப்பம். என்ன குழப்பம்னா, சுவிட்சர்லாந்தில் நடக்க இருந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அறிவிக்கப்பட்டது. அங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னர் அது தள்ளி வைக்கப்பட்டது என்று செய்திகள் வந்தன. தள்ளி வைக்கப்பட்டதுன்னு. இதுதான் சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்புறம் ஜூன் 20, 21 இந்த 2 நாட்களில் மீண்டும் பதட்டமான சூழ்நிலை. என்ன பதட்டம்? ஹோர்முஸ் நீரிணை குறித்து புதிய சர்ச்சை வந்திருக்கு. ட்ரம்ப் மிகவும் கடுமையான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ ஒழுங்கா கையெழுத்து போடலைன்னா திரும்பவும் ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு, ஈரான்கிற ஒரு நாடு இல்லாம ஆக்கிறவன் அப்படின்னு திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு. இதனால் ஈரானுடைய பிரதிநிதிகள் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி விட்டதாகவும் தகவல்கள் வந்தன, செய்திகள் வந்தன. அதே நேரத்தில் பேக்டோர் டிஸ்கஷன் சொல்லுவாங்க, மறைமுகமாகவும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தது. கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இடைத்தரகர்களாக இதில் பேச்சுவார்த்தைக்கு செயல்பட்டனர். பேச்சுவார்த்தைகள் முறிந்துவிட்டன, ஆனால் முழுமையாக முறியவில்லை. பின்னணியில் தொடர்புகள் தொடர்ந்தன. ஜூன் 22 தற்போது கடைசியா நிலை என்னன்னு கேட்டா, சுவிட்சர்லாந்தில் உள்ள உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் முதல் நாள் முடிஞ்சு போச்சு. இருதரப்பும் 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்ட ஒரு ரோடு மேப்பை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரான்காரங்க பாருங்க, இந்த ஜேடி வேன்ஸ் வந்தார் அங்கே சுவிட்சர்லாந்துக்கு, அவர் கூட சேர்ந்தே படம் எடுக்கலை. அது ஒரு செய்தி. அப்புறம் லெபனான் மோதலை கட்டுப்படுத்தவும் ஹோர்முஸ் பகுதியில் மோதல்களை தவிர்க்கவும் ஒப்புதல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் இதை முன்னேற்றம் என்று ஈரான் சொல்லுகிறது. அமெரிக்கா தரப்பும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று கூறுகிறது. இதுதான் இப்போதைக்கு நிலைமை. என்னது? போர் நிறுத்தம் நீடிக்கிறது, பேச்சுவார்த்தை தொடர்கிறது, முறியவில்லை, 60 நாட்களில் ஒப்பந்தத்தை நோக்கி இருதரப்பும் முன்னேறுகின்றன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்த செய்தி. ஓரளவுக்கு உங்களுக்கு இதுதான் இதுவரைக்கும் நடந்த செய்தி. இதில் பல்வேறு இடையில குழப்பங்கள் வரலாம். மெயின் பாயிண்ட்ஸு இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்குங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. சரி, அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. 2-3 நாளா G7 நாடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய உச்சி மாநாடுன்ட்டு. அது என்ன? அதில் நம்ம மோடி ஐயா போய் கலந்துக்கிட போயிருக்காரு அப்படின்லாம் வந்தது. என்னையா மோடி ஐயா எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு? G7 போய் முக்கியமான அமெரிக்கா கலந்துடுறாங்க, ஜப்பான் கலந்துக்கிடுறாங்க, நம்மளும் கலந்துக்கிடுறோம். அப்போ என்ன நிலவரம்னு கேட்டால், G7னா ஒரு 7 நாடு இருக்குது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், கனடா. இந்த 7 நாடு தான். இந்தியா இதில் கிடையாது. இந்த இதில் அப்போ எப்படி இந்தியா போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த 7 நாடுகளுடைய தலைவர்கள் போகும்பொழுது அந்த நாட்டை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க சில கஸ்ட் நாடுகளை ஒரு இன்வைட் பண்ணலாம். சில நாட்டு தலைவர்களை இன்வைட் பண்ணலாம். அப்படியாக இன்றைக்கு கலந்துக்கிட்டது யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா மற்றும் உக்ரைன்லேருந்து ஜெலன்ஸ்கி இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. இந்த தலைவரெல்லாம் பங்கு பெற்றாங்க. இவர்களுக்கும் இந்த G7 நாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் இன்விடேஷனில் ஒரு அப்சர்வர் மாதிரியான அப்சர்வர்னு பேர் சொல்ல மாட்டாங்க. இன்வைட்டட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஓரமாக உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஆட்களாக கருதப்பட மாட்டார்கள். இந்த 7 நாடுகளை வச்சு தான்
அந்த ஒப்பந்தங்கள் பேசுறதோ, முடிவுகள் எடுக்கப்படுறதோ, அறிவிக்கைகள் வருவதோ அப்படி நடக்கும். இதுல இதுல இவங்க பேசும்போது அரசியல் ரீதியாக உக்ரைன்ல போர் நடக்கு, வளைகுடால போர் நடக்கு, அப்ப தைவான்ல என்ன விஷயங்கள் இப்படிலாம் பேசுவாங்க. போர் சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக, அப்புறம் பல்வேறு தலைப்புகள்ல இந்த மாரி பொருளாதார உதவி மற்ற நாடுகளுக்கு சம்பந்தமாக, வேற எந்த நாட எப்படி அடிக்கலாம், இதெல்லாம் பேசுவாங்க. இப்படிலாம் பேசியிருக்கும்போது, இது ஒரு பக்கம். இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும். இது வந்து பொதுவா ஊடகங்கள்ல இப்படி யாரும் பேசுறதில்ல. ஆனா அங்கங்க வந்த விஷயங்கள், நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா, சொந்தக்காரங்கள்லாம் போனோம்னா, நம்ம வயசு விட்டவங்க, மத்தபடி எல்லாம் போனோம்னா, கொஞ்சம் ஜாலியா பேசுவோம்ல. அதுபோல, "ஏய் என்ன நீ எங்க போயிருந்த? நீ எங்கப்பா உன்ன ஆள காணோம்?" சிலவன பார்த்து மொறச்சுட்டு போறது. சில பிள்ளைகள பார்த்து நக்கல் அடிக்கிறது. வயசு ஒத்த பிள்ளைகள. இப்படிலாம் நடக்கும் தானே! இவ்வளவு விஷயமும் எங்க நடந்திருக்கு? இந்த G7 நாட்ல நடந்திருக்கு. அதுதான் இப்போ ஒரு வேடிக்கை. அத நம்ம பார்ப்போம். ஒரு லைட்டர் வெயின்ல எடுங்களேன். ஆனா இது குறித்து இன்டர்நேஷனல் மீடியால செய்திகள் வந்திருக்கு. சிலவங்க ஒரு துறவற மனப்பான்மையிலே இது குறித்து நாம் வந்து மிகச் சரியாக பார்க்க வேண்டும் என்று சொல்பவர்களும், "ஏப்பா எல்லாம் மனுஷன் தானே! அவங்க எல்லாம் அங்க போயிருக்கும்போது அவனும் மனுஷன் தான். அவனுக்கும் ஆசாபாச உணர்வுகள் எல்லாம் இருக்கும் தானே! கோபம், கீபம்லாம் இருக்கும்ல, தாபம்லாம். அத வெளிப்படுத்தியிருக்காங்கற சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க." அதுல முதல் செய்தியா பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து ஒரு இத்தாலிய ஊடகத்துக்கு முதல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தாலிய பிரதம மந்திரி மெலோனின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க தான் அங்க 2 பெண் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. பெண்கள். ஒன்று வந்து யூரோப்பிய யூனியனுடைய லீடர் அந்த அம்மா. கொஞ்சம் வயசானவங்க. இவங்க ஒரு 50ல இருக்கிறாங்க. 50கள்ல. மெலோனி அவங்க. அவங்க இவர் ட்ரம்ப் சொல்றாரு, ட்ரம்போட இருந்து என்னோட இருந்து புகைப்படம் நீங்கள் எடுக்க வேண்டும்னு ஷி பெக்டு. அவங்க அப்படியே கால்ல விழாத குறையா அவங்க கேட்டாங்க. கெஞ்சினாங்க. என்னோட புகைப்படம் எடுக்கணும்னு ஆவலாக இருந்தாங்க. நான் எடுத்திருக்க மாட்டேன். போனா போகட்டும்னு நான் எடுத்துக்கிட்டேன். அவர் மீது பரிதாபமாக இருந்ததால அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வெளிய சொல்லியிருக்காரு. அதுவும் இத்தாலி நாட்டு ஊடகங்களுக்கே. உடனே இத்தாலிய நாட்டு பிரதம மந்திரிக்கு அந்த அம்மாவுக்கு இது செய்தி தெரிஞ்ச உடனே அவங்க பேரு ஜார்ஜியோ மெலனி. அவங்க சொல்லியிருக்கிறாங்க காணொளியில, "சில விஷயங்களுக்கு உடனடியாக நான் பதில் குடுத்தணும். இதெல்லாம் ஆற போடக்கூடாது. டொனால்டு ட்ரம்பினுடைய கூற்றுகள் முற்றிலும் கற்பனையானவை. நான் வெளிப்படையாகவே இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளேன்." அமெரிக்க ஜனாதிபதி தனது நட்பு நாடுகளிடம், இந்த நம்ம நேட்டோன்னு சொல்லக்கூடிய நாடுகள் தானே இதெல்லாம். இந்த நட்பு நாடுகளினுடைய தலைவர்களிடமே இப்படி பேசுறாங்களே, இதெல்லாம் சரியான விஷயமா? எனக்கு இதெல்லாம் புரியவே இல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இப்படி பேசுறது முதல் தடவை இல்ல. இதே ஜோலியா அந்த ஆளு பேசிட்டு திரியுறாரு. மேற்குலகம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்க, அதனுடைய எதிரிகளுக்கும், அமெரிக்காவினுடைய எதிரிகளுக்கும் அவர் அதிகமாக இடம் கொடுத்து அவர்களை மரியாதையாக பேசுறாரு. ஆனா அவர்களுடைய நட்பு நாடுகளுக்கு இதே உறுதியை காட்டவில்லை என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய நாடான இத்தாலியும் நானும் எவரிடமும் கெஞ்ச மாட்டோம் என்கின்ற செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். Dunque, certe cose meritano una risposta. Well, some things deserve an immediate response. Donald Trump's statements are completely made up. I'm frankly astonished. I don't know why the President of the United States behaves like this towards his allies. It is not the first time, moreover. I can only say it is disappointing that he does not show the same determination with the enemies of the West and of the United States, whose leaders he instead treats with far greater indulgence. There is one thing he should remember. Neither I nor Italy ever beg. மக்ரோன் யாரு? பிரெஞ்சுடைய பிரசிடென்ட். அவருக்கு ஒரு அவமானம். என்ன அவமானம்னா, அவங்க வீட்டம்மா பேரு, மேக்ரோனுடைய வீட்டம்மா பேரு ஃப்ரிஜிட் மேக்ரோன். அவங்க ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு வந்து அவங்கள முத்தமிடுறாங்க. பிரான்ஸ் ஜனாதிபதி முகபாவனையை நீங்கள் பாருங்க. நான் வீடியோ போட்டு காமிக்கிறோம். ட்ரம்ப்புடைய 3 செயல்பாடுகள் இந்த இதுல நடக்குது. 3மே ட்ரம்ப் அதாவது மேக்ரோன மிகவும் அவமானப்படுத்தி இருக்கிறது. முதல் செய்தியாக கை குலுக்கிட்டு கைய விடலைங்க 10 செகண்ட் அந்த அம்மையாரு. கணவன் பக்கத்துல நிக்காப்ல. கைய குலுக்கிட்டு விட மாட்டாக்காப்ல.
அந்த ஆளு வந்து கையை இழுத்து விடுற மாதிரி ஒரு பாவனை வந்திருக்கு முகத்துல. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்னத்துல முத்தமிடுறதுக்கு வேற ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இப்படிலாம் செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு. அவரு நிலைமையை சமாளிக்கிறதுக்கு புருஷன்காரன் பக்கத்துல இருந்துகிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்க்கணுங்கிற நிலைமை. உலகத்துல மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தினுடைய தலைவர் செய்கிறார். பார்த்துக்கிடுங்கப்பா இதெல்லாம். Did you notice Macron's expression when Trump kissed Brigitte? No one realized that 3 of Trump's actions completely humiliated him. In the footage, as Trump shook hands firmly with Brigitte and leaned in for a cheek kiss, French President Macron, standing behind them, looked so embarrassed and angry that it was almost palpable on screen. He was even forced to intervene at the very end. No one realized that Trump's actions during the summit had completely shattered Macron's dignity. First, when Trump met Brigitte for the first time, he immediately grabbed her hand and wouldn't let go for over 10 seconds. It wasn't until Brigitte forcefully pulled away that Trump reluctantly let go. To make matters worse, as he was leaving, Trump took Brigitte's hand again. This left Macron thoroughly humiliated on the very first day. Second, during the subsequent joint tour of France's iconic landmarks, the maverick Trump completely disregarded the established diplomatic itinerary, constantly stopping abruptly without warning. This forced Macron to come to an awkward halt on several occasions, completely eroding his dignity as the host. Finally, what infuriated Macron completely was that during the group photo, Trump forcibly tugged at Brigitte and positioned her right next to him. This caused Brigitte, who was wearing high... ரெண்டாவது செய்தியை பாருங்க. பிரான்ஸ்ல பிரபலமான இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணத்தின் போது ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சிருக்காரு, முன்னரே ஒரு இட்னரி போட்டுருவாங்க எங்கெங்க இடத்துக்கு போகணும்ட்டு. அந்த மாதிரி அந்த இடங்களெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட இடங்களெல்லாம் முற்றிலும் புறக்கணிச்சிட்டு இவர் திடீர்னு எச்சரிக்கை இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்துல நிறுத்துவது, இப்படிலாம் செய்கிறது. அவருக்கு அந்த எந்த நாட்டில் நடக்குது, பிரான்ஸில் நடக்குது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவர் மேக்ரோனுக்கு தான் ஒரு அவமானம். அவர் என்ன செய்கிறார் வந்து, அவருக்கு பல முறை இவர் முன்னால் போயிட்டு இருப்பார், எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, இவர் நின்றுவார். உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டு ஜனாதிபதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவருக்கு இருக்கு. அவரும் நின்றுட்டு பல நேரத்தில் தடுமாறி இருக்காருங்கிற ஒரு செய்தி இருக்குது. மூணாவது சம்பவம் பாருங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். குழு புகைப்படம் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ட்ரம்ப்பு அந்த பிரான்ஸ் அதிபருடைய பொண்டாட்டியை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்து தான் பக்கத்தில் நிறுத்திட்டார். என்ன ஒரு இது பாருங்க, அந்த அம்மா ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்க, தடுமாறிட்டாங்க விழப்போர் தடுமாறோன்னு அதை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்படியாக ஒரு எல்லார் முன்னிலையிலுமே இந்த பிரான்ஸோடைய அதிபருக்கு உச்சகட்ட அவமானமும் கோபமும் இருக்கிறதுங்கிறது இது ஒரு செய்தி. சரி, அதாவது இதெல்லாம் நம்ம அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாவனும் மனுஷன் தானே, எல்லா தலைவனும் அவனுக்கும் அந்த ஃபீலிங்கு, மற்ற விஷயங்கள், கோபம் எல்லாம் இருக்கும் தானே. இன்னொரு செய்தி பாருங்க, உக்ரைனுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கி உள்ளுக்கு வராரு. அந்த கூட்டத்துக்கு வரும்போது ட்ரம்ப் இருக்கார, அவர் வந்து அவர் வர்ற இடத்துல அவருக்கு வணக்கம் வைக்காம பின்னால முதுக காமிச்சு விட்டார், திரும்பிக்கிடுவாரு. போ உனக்கு மோட்டான்னு சொல்லிட்டு வந்து சின்ன பிள்ளை மாதிரி. ஏன்னா அந்த நாட்டில் உள்ள அவன் செய்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் முதுக திரும்பிக்கிடுறது. அந்த செய்தி கூட உங்களுக்கு போடுவாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் கண்ணால் பாருங்கப்பா. அப்படி இதெல்லாம் தேடி தேடி பொறுக்கி எடுத்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம். Good morning. இன்னொன்று, அந்த ஜெலன்ஸ்கி இருக்கார உக்ரைனுடைய பிரதமர், அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் ரஷ்யாட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு, நல்ல அடி. இந்த பக்கம் வந்தோடனே ஒரு மாதிரி கிளுகிழுப்பாயிட்டு பாருங்க. அவர் என்ன செய்யறாரு, அந்த இத்தாலியோடைய பிரதம மந்திரி, அந்த அம்மா இருக்கிறதுலேயே நான் சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேர் தான் பெண் வந்திருக்கிறாங்க. அதில் இவங்க கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் பார்க்கும்படியா இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு இழுத்து உதட்டுல முத்தம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாருங்க. அந்த அம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. இது நல்ல சர்வதேச ஊடகங்கள்லாம் நல்ல கிளீனா எடுத்து திரும்ப திரும்ப போடுறாங்க. சில ஊடகங்கள் சொல்றாங்க, இது நம்ம ரோட்ல போகும்போது இடது பக்கம் போனா வலது பக்கம், வலது பக்கம் போனா இடது பக்கம் கிராஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி நடந்ததை ஒளி வேற எது மாதிரி நடக்கலைன்னாங்க. எது மாதிரி நடந்ததோ அது உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னால போட்டிருந்தேன். அது ஒரு விஷயம். Check this out. Zelensky goes to kiss Prime Minister Meloni on the lips, and her reaction is perfect.
Nope. You freaking weirdo. Oh god, you can just see it in her face how much she doesn't want to be there with him. இப்படியாக சில விஷயங்கள் வந்து இன்றைக்கு அந்த அதாவது என்ன சொல்ற சைடு லைன்ஸ்ல நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, 1 மணி நேரம் லேட்டா வந்திருக்காருங்க ட்ரம்ப். கூட்டத்துக்கு எல்லாரும் இருக்காங்க. நம்ம 10 நிமிஷம் வந்தாலே கூட்டத்துக்கு கோவப்படுவோம், எரிச்சல் படுவோம். அவரு 1 ஹவர் 10 மணிக்கு மீட்டிங்னா 11 மணிக்கு வந்திருக்காரு. 11 மணிக்கு வந்துட்டு அவர் உட்கார்ற இடத்துல வேற யாரையோ அமெரிக்காவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் வந்த உடனே அப்படி பார்த்துட்டு ஐ ஆம் த பாஸ் அப்படிங்கார். நான் தான் முதலாளிப்பா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சிரிக்கானுங்க. Hello. I'm the boss. How are you? கேவலமா இருக்கு, கேவலமா. சரி, இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.